ரொம்ப பயந்து போய் உக்காந்துட்ருக்காங்க. ஏன்னா அஷ்டம சனியில் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எவ்வளவு பிரச்சனைன்றீங்க. எல்லாமே பிரச்சனை. தொழில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியம் பிரச்சனை, தூக்கம் இல்லை. வாழ்க்கையில் ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டோமா, இப்படியே போயிடுமா, இதே பழகி போயிடுமோ. ஆனால் இந்த குரு பயிற்சியில் கூட அவங்க நடுங்கிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லதே நடக்கும், சுபமே இருக்கும், எல்லாம் கரெக்டு. ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ராகு கேது மாற போகிறாங்க டிசம்பரில். அந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு ராகு வரப்போகிறார். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, தனியார் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு வேலையை தூக்கி போட்டு வர்றதோ, பார்ட்னரை வெளியே போன்னு சொல்கிறதோ, மனசு கஷ்டம் வச்சுக்கிறதோ வேண்டாம். அதே மாதிரி இடமாற்றம் வந்ததுன்னா ஒரு முறைக்கு 2 முறை இந்த கம்பெனி விட அந்த கம்பெனி பெட்டரா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. வெறுமனை கூட்டும் போயிட்டு ஒரு 10,000 20,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் கொடுத்துட்டு 3ஆவது மாதம் வெளியே எடுத்து விட்டுரு போகிறான். ஆகவே அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ரொம்ப நாளாக திருமணமும் அந்த திருமணத்தில் சில பிரச்சனைகளும் ஜாதக ரீதியாக நான் போகாத கோயிலே கிடையாது சார். நீங்கள் ஏதாவது பரிகாரம் சொன்னீங்கன்னு வச்சிங்க, இனிமேல் புதுசாக எதுனா கோயில் கட்டினா சொல்லுங்கள், நாங்கள் அந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா கோயிலும் பண்ணியாச்சு. அப்போ கூட எங்களுக்கு நல்ல ஜாதகம் வரமாட்டேங்குது.